ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எந்த கோயில் பார்க்க போகிறோன்னா கர்நாடக மாநிலத்தில் ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பேலூர் சென்னகேஸ்வர கோவில். இது வந்து கிபி 1117 வருஷம் கட்டியிருக்காங்க. இப்போது வந்து இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த கோவிலோட மூலவர் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு. சென்னகேஸ்வர் அப்படின்னா அழகிய கேசவர், தமிழில் அழகிய கேசவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் வந்து விஷ்ணு பெண் உருவில் மோகினி அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறது, அது ஒரு தனி சிறப்புன்னு சொல்கிறாங்க. மகா ஸ்தம்பம் 42 அடி உயரம் கொண்ட கார்த்திகை தீப்போற்சவ ஸ்தம்பம் இங்கே இருக்குது. இது வந்து எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் புவியீர்ப்பு விசையில் மட்டும் நிற்கிறதா கருதப்படுது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுமார் 103 ஆண்டுகளை கட்டியிருக்காங்க. இந்த கோவில் மேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் ஷேப்பில் தெரியும். ஸ்டார் ஷேப்பில் பீடம் மீது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் வந்து வரலாறு என்ன பார்த்திங்கன்னா, ஹொய்சால மன்னன் விஷ்ணுவர்தனன் சோழர்களுக்கு எதிரான தனது வெற்றியை குறிக்கும் வகையில் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா கோயில் சுவர்கள், தூண்கள், அப்புறம் கூரைகள், அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், அதோட காட்சிகள் மற்றும் சொர்க்கலோக நடன மங்கையரின் சிலைகள் மிகவும் நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பேலூர்லேருந்து 17 to 80 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஹலேபீடு. அந்த கோவிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா மூலவர் வந்து சிவன், ஒரு நந்தி வெளியே இருக்கும். மியூசியம் இருக்குது. மியூசியம் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் பயன்படுத்திய அந்த பொருட்கள், சாமி சிலைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக செதுக்கியிருப்பாங்க. பார்க்கவே உங்களுக்கு அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சி, அவ்வளோ நல்லாயிருக்கும். கோவிலோட வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்டே போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா தெரியும் அதோட வேலைப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கோவிலோட பழமை பார்த்திங்கன்னா 900 வருஷம் பழமையான கோவில்கள் ரெண்டுமே, வேலூர், ஹலேபீடு. ஹலேபீடுலேருந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸில் இந்த கோவில் இருக்குது. நம்ம ஈஷாவில் இருக்கிற மாதிரி சிவன் இருக்காங்க. நீங்கள் ஹலேபீடு போனீங்கன்னா அங்கேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் தான், போயிட்டு வரலாம். நல்ல பிளேஸ் அதுவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.